அவன் என்ன சொன்னான் 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ மாசமான பணத்தை கட்டுறான் 1ஆம் தேதி வந்து நிக்கிறான் ஏன் வந்து நிக்கிறான் ஒரு நீதி நாயம் கிடையாதா கடை கொடுத்தது எப்படி கேடுது அப்படியே ஏன் வந்து கேட்கற 1ஆம் தேதி 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ மாசமான பணத்தை கட்ட சொன்னா ஏன் 1ஆம் தேதி வந்து நிக்கிறான் ஏன் வரான் எதுக்கு வருவான் எப்படி வருவான் எப்படி வயிற்றுக்கு சோறு தூண்டுறானா அப்படி அவன் சோறு தூண்டுறான் பிரியாணி அவன் என்ன 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ மாசமான பணத்தை கட்ட சொன்னால ஏன் வர ஏன் விட்டாங்க 1ஆம் தேதி ஏன் வரா நான் வீட்டை குடும்பம் இருக்குல்ல அவன் என்ன சொன்னா வரா அவன் என்ன சொன்னான் 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ ஒரு நாயத்தை சொல்லிட்டு போ 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ சரியா சொல் 2000 ரூபாய் கட்டி நீ தான் சொல்லியாக்குமா சரி சொன்னால அதுமா 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ மாசமான பணத்தை கட்ட சொன்னால என் தங்கச்சி மாசமான தானே பணத்தை கட்டுறதுக்கா வேற என்ன சொன்னா உன் தங்கச்சி மாசமா சொன்னா வேற எப்படி சொன்னா மாசம் ஒண்ணா அது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல விளக்கமா சொல்லிருக்கணும் நான் இப்படி நான் பணத்தை எல்லாம் சொல்ல என் தங்கச்சி மாசம் ஆகட்டும் வந்து பணத்தை காட்டுறேன் நானு ஆமா பண்ணனேன் அது ஏன் இது வந்து கேட்டா வீடு தாங்கறா தூங்குறானா என்ன பண்ண கேட்டா சரி இப்ப இல்ல அடுத்த மாசம் சத்தியமா வாங்க முடியாது 6 மாசம் வாங்க முடியாது 1 வருஷம் அவன் ஜென்மத்துக்கு என் கையில பணத்தை வாங்க முடியாது ஏதுமா அவன் என்ன சொன்னான் 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோனா மாசமா நான் பணத்தை கட்டுறான்னு சொன்னான் பாரு அப்பே அந்த தங்கச்சி கூட்டு ஆபரேஷன் பண்ணுவான்ட்டா என்ன ஆபரேஷன் பண்ணிட்டா மாசம் அவன் பணத்தை கட்டுவான் ஆபரேஷன் அதே சொல்றேன் ஆடிவாம் ஆடிவாம் ஆடிவாம்
கட்டிலே படுத்து விட்டு கடல் நீரோடத்திலே சந்தன பேணியில் உறங்கும் பேரறிஞர் அண்ணா பிறந்த பொன்னாடு. இப்பேற்பட்ட பொன்னாட்டிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய விஜயபுரி நாட்டாண்டு ஒரு மன்னருக்கு மகனாக விஜயன் என பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். அன்று தினமும் நகர்வலம் செல்வது வழக்கம். நகர்வலம் சென்று வருகிறேன். சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு போட்டு வச்சுக்க. நேர காலம் போக தெரியாது. சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு செல்ல வேண்டும். மஞ்சள் நீராட்டி விழாவிற்கு போலாமா? ராத்திரி நேரத்தில் இந்த வீதியில எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்த வீதி ஒரே பாட்டு வா. பசி பொறுக்க மாட்டேன் அண்ணன். அண்ணன் வீட்டுக்கு சென்று அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லவா? அண்ணா என்ன கேக்குறது தெரியலையே. உன்னை பார்த்து உடனே பயமருந்து யாரு நீங்க? ஏன் இடத்துலயே என்ன வந்து யாரு கேக்குறீங்க? நீயா? உங்களுடைய பேர் என்ன? எந்த ஊரு? என் வீட்டு பொண்ணுடியா? நான் இதே விஜயபுரி நாட்டிலே ஏகால குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் விஜயா. ஆமா, என்ன கேட்டீங்களே? ஏகாலி பொண்ணு தாங்க நானு. ஆமா, நீங்க யாரு? நான் யாருக்கு உனக்கு தெரியலையே. என்ன பத்தி? ஆஹா, புரியலையே. கேள்விப்பட்டது இல்ல, பார்க்கவே இல்ல. என்ன முன்ன பின்ன? அது என்ன பின்ன பின்ன இப்படி கைய? முன்ன பின்ன என்ன? ஐயா, முன்னாடி பாக்கல பின்னாடி பாக்கல விட நானு. அப்ப ஏத்தான் பாத்துக்கிறா. ஏத்தான் பாத்துருக்கேன்.
ஐயா உடைய எப்பவுமே பார்த்தது கிடையாதுங்க. இது விஜயபுரி நாடு. நீங்களா? நீ ஆமா நானு. என்ன பார்த்தது இல்லையே. விஜயபுரி நாட்டு தளபதி எரிமலை. சரி எங்க போய் வர? நானா எடிய தோழிக்கு இன்றைய தினம் மஞ்சள் நீராட்டு விழா, அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போறேங்க. மஞ்சள் நீராட்டு விழா போயிட்டு வரேன். நீ மட்டுமா? இல்ல மொத்தம் 5 பேர் போனோம். 5 பேர் போனதுல ஒருத்த பக்கம் போயிட்டா, அந்த பக்கம் போயிட்டா, 2 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. எப்பதான் வருவாங்க? வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு. ஓ விழாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ ஓடி போய்க்கிறா? நானும் வீட்டுக்கு போறேங்க. என்கிட்ட மாட்டிக்கிட்டு போ. உங்ககிட்ட போற வழியில என்கிட்ட ஆமா உன்னை பார்த்துட்டு யாரும் தெரியல, தெரிஞ்சு பச்சு போடுறது தளபதினு. சரி விடுங்க, நேரம் ஆகுது. என்ன எனக்கு காரத்துக்கு கொண்டிருப்பாரு. என்ன பசி பொறுப்பு ஆளு விடுங்க. ஏன் விட மாட்டேங்கிறீங்க? ஓ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னங்க உனக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன ஆகாம இருந்தா எனக்கு அதே என்கிட்ட சொல்றீங்க நீங்க? வேலையா? என்ன வேலைங்க? எனக்கு உனக்கும் உனக்கு எனக்கு அப்படியாப்பட்ட வேலை என்ன வேலை? அது எனக்கு தெரியலையே. உன்னை பார்த்ததுமே என்ன பார்த்ததுமே என்னுடைய இதயத்தையே பறி விட்டுட்டேன். நிறுத்திங்க. என்ன இப்படிதான் பார்த்தீங்க? பார்த்து உடைய இதயத்தையே பறி கொடுத்துட்டீங்களா? என்னங்க நீ கூறுகின்ற வார்த்தையானது வித்தையாகவும் வேடிக்கையாகவும் சிரிப்பல்லவா இருக்கின்றது. நீ காண்பது பகல் கனவு, பகல் கனவானது ஒரு காலம் பழிக்காத ஐயா. நீங்கள் வந்த பாதை தவறான பாதையில வந்துட்டீங்க. நல்லா பாதையா பார்த்து போங்க. உங்க எண்ணங்கள் பழிக்கும் நிறைவேறும். எண்ணம் பழிக்குதோ இல்லையோ அது நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்து ஒரு உன்னை பார்த்தா ஐயா நீங்க யார்? இந்நாட்டு தளபதி யாரு? நான் யார்? ஏகாலி குடும்பத்தில் பிறந்தவள் ஏழை பெண்ணு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு ஈடாகுமாம், ஜோடி ஆகுமாம், அல்லது பொருத்தமாகுமாம்? சொல்லு பார்க்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர வேண்டும் என்றால் இரு மனசு ஒன்றாக சேர வேண்டுங்க. அதை விட்டுட்டா அது விட்டு இடம் கிடையாது மனசுல. என்ன பார்த்து ஒரு கொடுக்க முடியாது. பாட்டு கேட்டுட்டாரு வெளியே நீ. தெரியாதுங்க.
சரி 1000 கவிதைகள் கொட்டி அளந்தாலும் சரி உன்னை கட்டி பிடிக்க முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது, உடைய இச்சைக்கு என்னால் இணங்க முடியாது. போண்டா போண்டான்னு சொன்னேன். ஆமாண்டா. எடப்பாவி, தென்னற்றி பாராமல் சாட்டி கொட்டி வேட்டாடுகின்ற இது முறைதானா? எடப்பாவி, முறைதானா? ஐயா, நிலவே வா நிலவே வா நிலவே வார்த்தை ஒன்று பேசி கண்ணன் காலடியிலே ராதையவள் வாழ்க்கை என்று நிலவே வானிலவே வானிலவே வார்த்தை ஒன்று பேசு கண்ணன் காலடியே ராதையவள் வாழ்வு தானமழை இல்லை என்றால் வைகை நதியே, வைகை நதி இல்லை என்றால் சோலை மலர் ஏது. நிலவே வானிலவே வானிலவே வார்த்தை ஒன்று பேசு கண்ணன் காலடியே ராதையவள் வாழ்க்கை என்று கூறு. என் உள்ளம் என்னவென்று அறியாதவனா, வேதை மனம் படும் பாட்டை புரியாதவனா, அந்த காற்றும் ஒரு நாள் நம் திசை மாறலாம் அண்ணா என் கண்ணா. நிலவே வானிலவே வானிலவே வார்த்தை ஒன்று பேசு கண்ணன் காலடியே ராதையவள் வாழ்க்கை என்று கூறு. என் உள்ளம் என்னவென்று அறியாதவனா, வேதை மனம் படும் பாட்டை புரியாதவனா, அந்த காற்றும் ஒரு நாள் நம் திசை மாறலாம் கண்ணா என் கண்ணா. ஒரு பெண்ணை பாராமல் சாட்டி கொண்டு வேட்டாடுகின்றாயே, நீ மனிதனா அல்லது மிருகமா? நீ தாய் வந்ததில் பிறந்தாயா அல்லது தெரு வீட்டில போகின்ற நாய்? அந்த நாய் வயிற்றில் பிறந்த நாய் பிறந்தவனே. ஏய், நான் தாய் வயித்துல பிறந்தனும், நாய் வயித்துல பிறந்தனும். உன்னை பார்த்துட்டேன், நான் சமைச்சிட்டேன்.
ஏன் தனி குடும்பத்துல பிறந்த உன்னை பார்த்து ஆத்த வைக்க விடானே இதை எடுத்து நீ சரி சொல்லு தாலி கட்டுறேன். டேய் இவ்வளவு நேரம் இந்நாட்டு தளபதியார் என்று மரியாதை கொடுத்தா ஒரு ஆம்பளை மரியாதை கொடுத்தா நான் செத்தால சாவன தவிர ஆனா உன் இச்சைக்கு மட்டும் என்னால எடுக்க முடியாதுடா ஏன்டா நான் சாவனா நான் ஏன் சாகனா நீதான் சொன்னேப்பா. நான் ஒரு பேச்சு சொன்னேன் நான் வரும்போதே நினைச்சு வந்துட்டேன் ஊடு ஊடு அழுகு துணி எடுத்து தோய்கிற பொண்ணு நீ ஒரு நாட்டு தளபதி நானு இதான் நடு தெருவுல உன்னை உன்னை அனுபவிக்க எனக்கு முடியும். ஏன் அந்த பொண்ணை இப்படி பண்றது கேட்க யாருக்குமே நான் கிடையாது. ஏன் கேள்வி ஏன் கேளு நாட்டு தளபதி என்ன கேள்வி கேட்க யாரால முடியாது. ஏன் கெஞ்சிர அண்ணா போட்டு அடிக்கிறதால நீ கேட்க மாட்டியா நான் பேசி இதெல்லாம் கேட்காத இருவரும் வாழ்க்கை கடமை மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமா சேர்ந்து முடியும் முடியாது உன்னை அனுபவிக்கிறேன். என்ன இது நகரவளம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு கொடியவன் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு செல்கிறானே யாராக இருக்கும்? என் தங்கை விஜய் அவர் தோழின் மஞ்சள் நீராட்ட வைக்க சென்றால் காலமோ கடந்து விட்டது, இன்னுமே காணவில்லையே. சரி, சற்று தூரம் சென்று பார்க்கிறேன். உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். கரெக்டா பாடோ பண்ணு கரெக்டா அட்டாக் பண்ணிடுவாங்க. என் மேல கை வைக்கிறது அவனுக்கு தெரியும். அவன் எவனா இருப்பான் நகரவனம் போனீங்களா? போயிருந்தேன் சுத்தி பார்த்தேன். நேரம் இங்கதான் வரேன். அரண்மனையா? போகல, அப்பா அம்மா பார்க்கல, சாப்பிடல, தூங்கல, இங்கதான் வரேன். ஐயோ வந்தியா? ஒரு 30 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடாதா? 30 மினிட்ஸ் தளபதி யாரு? அது அதிகமாக கூட ஆகும். அதிகமா கூட ஆகும். அப்படின்னா யார் அந்த பெண்ணு? பார்த்துட்டேன். ஏன் அக்கா பொண்ணு? அக்கா பொண்ணா? அக்கா பொண்ணுன்ற காப்பாத்து காப்பாத்துன்றால. ஐயோ அது கேட்டியா? கேட்டேன். எங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நிச்சயம் பண்ணிருக்காங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ட்ரெயின் பார்க்கலாம், வாடி கூட்டா கத்தலாம். அட பாவி, நாட்டு தளபதி பேசுற பேச்சாது. நட்டநடு வீதியிலே நடுத்தெருவிலே ஒரு பெண்ணு மானமகம் படுத்துற கேட்ட அக்கா பொண்ணுன்ற இது நியாயமா உனக்கு? இருக்கத்த சொன்ன தளபதி யாரு? கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் விலை போகும் மாதராக இருந்தாலும் சரி, அவருடைய அனுமதி இல்லாம தொடவே கூடாது. நாட்டு மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நீ எப்போது இப்பேற்பட்ட ஆகாத செயல் ஒன்று செய்தாயோ இதை என் மனம் ஏற்க மறுக்கிறது. என் நாட்டு இளவரசன் முறையை கேட்கிறேன். என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? சொந்த விஷயம். இது நீ தலையிடாத.
நான் தகாத முறையில் நடந்துக்கிட்டு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி உங்ககிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இதுவரையில் இளவரசர் முறையில கேட்டேன். இப்போது மக்களாக ஒருவனா கேட்கிறேன். மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? இளவரசர் இவ்வளவு நேரம் மரியாதை வச்சேன். எப்பொழுது மக்களில் ஒருவனாச்சோ உனக்கு நான் என்னடா மரியாதை வைக்கணும்? அதனால மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன பண்ணுவேன்? மன்னிப்பு கேட்க முடியாதா? மன்னிப்பு கேட்கலனா இங்க நடக்கிறதே வேற. மலை எரி மலை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதி, இது உளி. அந்த மலையே உடைத்தெறிந்து விடும். அப்படியா? இந்த மலையா உளியா? அவ்வளவு தலைவலி கோலத்தில் ஓடுகிறாள். என் தங்கையை சந்திப்பதற்கு முன் முதலில் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். ஐயோ! இறைவா உன் மாளிகை எத்தனையோ மணிவிளக்கு தலைவா உன் காலடியில் நம்பிக்கையின் ஒளி விளக்கு ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராடினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இங்கு உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஆண்டவனே.
ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராடினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இங்கு உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. நன்றி கட்டாரு நான் வச்சுக்கிறேன். நச்சு பாம்பி குடும்பத்தை கெடுக்க கொஞ்சம் கோடாரு காமி. நீ என்னடா பாவத்தை செய்து, நீ என்னடா தீங்கு செய்து. அம்மா நீ அழ வேண்டாம்மா, உன்னுடைய கற்பை நான் காப்பாற்றுகின்றேன் என்று சொன்ன பாவி. என் அண்ணனை இப்படி கொன்று விட்ட கொலகார சொல்வதை கேள். உன்னுடைய கற்பை காப்பாற்ற துணிந்தவன் நான், உன்னுடைய கற்பை அழிக்க துணிந்தவன் ஒருவன். அப்பேற்பட்ட செயல் நானா செய்திருப்பேன். போது நிறுத்துடா. என்னுடைய அண்ணன் சாகும் பொழுது தங்க விஜயா கொலை செய்தவன் யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன் விஜயன் என்று பல முறை எனக்கு என்னுடைய அண்ணனை கொன்றுவிட்டு அம்மா இந்த கொலையை நான் செய்யவில்லை என்று பேச போடுகின்ற பாவி. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள் அம்மா. தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். நான் இந்த கொலையை செய்யவில்லை. நன்றி கட்ட நாடோடி நாயே. நீட ஒரு நாட்டு இளவரசன், நீ ஒரு நாட்டு இளவரசன். நீயே இப்படி எப்பட்டு செயல் செய்தால் உன்னை பார்த்து நாட்டு மக்கள் அனைவரை கற்றுக்கொள்கிற போய் கற்றுக்கொள்கிற என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து தங்கச்சினா இவ்வளவு நேரம் என்னை பார்த்து கட்டி பிடிக்க வேண்டும், முத்தம் கெடுக்க வேண்டும், தவறான பார்த்திலாம் அடிச்சு காலே வரலடா பாவி. அண்ணன் தங்கச்சி அடிச்சா தங்கச்சி வாங்கி கூடாதா? எப்படி அண்ணன் தங்கச்சி? அப்படின்னா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் தகாத முறையில் நடந்துக்கிட்டா, அதனால உனக்கு அது தருது. ஆமா உண்மைதான். அழுகு தொடி தோய்கிறவ ஏழு குடியில பிறந்தவ ஏகாளி பொண்ணு நடு தெருவில் தனியா வரா. நாம நாட்டு தளபதி, அவளை ஏதோ நான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டேன். ஏன் ஒரு நாட்டு தளபதியாச்சே, அவரோடு பழகிட்டான் பணக்காரியா இல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல என்கிட்ட நீ பழகுவியோ, பணத்துக்கு மயங்கிடுவியோ அப்படி என்பதற்காக உன்னை நான் சோதிச்சேன்னா கண்ணு. அப்படியா? ஏகாளி குடும்பத்துல பிறந்தாலும் கற்போடு வாழும் நான் ஒரு எண்ணத்தோடு இருக்கிற உன்னை நினைச்சு நான் பெருப்படுறேன். சத்தியமா உன்னை என் தங்கச்சி செத்து போன எப்பொழுது என்னை பார்த்து உடைய வாயால் தங்கச்சின்னு என்று சொன்னீங்களோ எப்பொழுது மனமானது மாறிவிட்டதுன்னா மாறிவிட்டது. ஏன் என்று கேட்டால் எனக்கு இருப்பது ஒரே அண்ணன். என்னுடைய அண்ணன் இருக்கின்ற நாட்டு இளவரசன் விஜயன். இவனே கொன்று விட்டான். இந்த பாவிக்கு சந்தின சொல்லிக்கொள்ள சொந்த பந்தம் பங்காளி பைத்தல ஒட்டு வரும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரு இல்ல. அனாத பாவிக்கு ஒரு வார்த்தையில போது இவரு அண்ணன், அவரு தங்கச்சி. தங்கச்சிக்காக அண்ணன் சாவறாரு. நீ அஞ்சு அவனு இருக்காக எனக்காக நீங்க யாருமே சாக வேண்டாம். எல்லாருமே கடமை மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமா சேர்ந்து நீங்க பாருங்க. இந்த தங்கச்சிக்காக ஒரே ஒரு வேலை செய்ய நீங்க செய்வீங்களா? எனக்கு தேவை இப்பொழுது எனக்கு நீதி தேவை, தண்டனை தேவை. நீதி வாங்கி கொடுக்கிற பொறுப்பை என்ன உனக்கு நான் நீதி வாங்கி தரேன்னு சொன்னா நான் எப்போ எங்க கூப்பிடணும் அப்படி வாங்க. ஏண்டா எங்க வர சொல்றாரு? ஆமா என்ன ஒரு வாட்டமா காட்டுறா? சாட்சி சொல்ல
இல்ல சின்ன பசங்க ஐஸ் சாப்பிடுது அந்த மாதிரி சாப்பிட்டு கிடையாது. சாப்பிட மாட்டாரு. சாப்பிட்டு சாப்பிட கூப்பிடுறாரு. சரியா எப்ப கூப்பிடுற அப்படியா சரி ஆகட்டும் என்ன தேடுற? மாலை எடுத்தாங்க, மாலை காணுமே. மாலையை நீ தாண்டா கொண்டு வந்த? நான் தான் கொண்டு வந்தேன். ஆமா, உன் கையில மாலையை காணுமே, கயிறு மட்டும் தான் இருக்கு. ஆஹா, என்ன மாலை கட்டவும் சரி கிடையாது. மாலை கட்டவும் சரி கிடையாது. அவன் என்ன கட்டிக்கிறான் பாத்தியா? எப்படி கட்டிக்கிறான்? அவன் நூல்ல கட்டிக்கிறான். நூல்ல கட்டிக்கிறான். கட்டி கம்மி போட்டு கட்டணும். கட்டு கம்மி போட்டு கட்டணும். ஆமா சரி, மாலை போகட்டு விடு. வந்தே மன்னரை பார்த்து மாலை போட்டு அழகா வரவேற்றுட்டேன், பரவாயில்லை. ஆமா எனக்கு முன்பதாக என்ன தாமதம்? மாலை எப்படி போச்சு? மாலையை தான் ஓதறி எடுத்துட்டியாடா தனித்தனியா? மன்னர் வந்துட்டு முன்னாடி பின்னாடி வந்தனே, ஒரு ஆகாசம், ஒரு பயம், மொத்த மாலை வந்து போச்சு. மாலை கட்டவும் சரியில்லை, அவன் மட்டையாக கடிச்சான். ஒரு மாலையை பாதுகாப்பா கொண்டு வந்து ஒரு மன்னருக்கு அணிவிக்க முடியல, ஆனா வரும்போதே உதறி எடுத்துட்டு வந்தா எங்கடா இருக்கும்? சரி, காலதாமதம் என்ன? ஒண்ணு அழுதுட்டு சொல்லு, ஒண்ணு அழுதுட்டு சொல்லு, இல்ல அழாம சொல்லு. என்ன காலதாமதம்? ஏழரை சொல்லு. இந்த விஜயபுரி நாட்டுல எத்தனை தலைமுறை நாங்க ஆட்சி பண்ணி வருவீங்க? என்னுடைய பாட்டன் முப்பாட்டம் வர்றேன். நாங்க எத்தனை தலைமுறை வேலை செய்யறோம்? ஒரு 5-6 தலைமுறை இருக்கும் வேலை செய்யறோம். ஆமா, முதல்ல எங்க தாத்தா. ஆமா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா. தாத்தா அதுக்கப்புறம் எங்க அப்பா. அப்பா அப்பா அடுத்து நானு. நீ. எனக்கு அப்புறம் யார் செய்யணும்? உன் புள்ள செய்யணும். இல்ல ஏ இல்ல, அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆய் பாச்சிங்க. திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் வந்தா இல்லையா? இல்லையா? எனக்கு என்ன முன்னாடி தான் கேட்க முடியும்? எனக்கு நீ ஆசியம் பாசியமா பேசுறியா மனைவி கிட்ட? எங்க அரசாங்கத்தை விட்டு எங்க நான் போறேன்? சோட்டு பாருங்க, திரும்ப பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போனா தானே, வீட்டுக்கு போனா தானே குழந்தை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா எனக்கு என் பொண்ணு சண்டை. அவன் என்ன பார்த்து கேக்குறான், கம்மியாட்டி வாங்கிக்கணும் பையா, கம்மியாட்டி
இது உன் மனைவி உன்ன கேக்குறால நீ என்ன கேக்குறியா? என் மனைவி என்ன கேக்குறான்னு உங்ககிட்ட சொல்றேன். அடடா பாவனை ரொம்ப சூப்பரா இருக்குடா. சரி அதை விடு. டேய் கொம்பை கொம்பை ஓத்த வலி வலி இஷ்டம் பாராவல உன் மனைவியே யாரு கிட்ட வச்சுக்கிறா? ஓத்த மூது சேனாரி புறாபியே. ஏய் மன்னர் அவ்வளவுதான். ஒரு மிரட்டு அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரு. சரி டேய் பாவி ஏன்டா கட்டம் கொண்டாடி அடிக்கிறேன்னாரு. எப்போ பாரு சண்டை போடுறா பெரியவர் அப்படின்னு. என்னடா சண்டைன்னு கேட்டாரு. சரி 2 பேருக்கும் குழந்தை அதனால சண்டைன்னு. சண்டை டேய் எதுனா கோயில் குளத்துக்கு போட பெராத்திக்கடா அப்படின்னாரு. ஏதோ முன்னாடி ஏன்னா பெராத்தி இருப்பாங்க அது விட்டு போயிருக்கோம். பெராத்திக்கடாரு. நானும் பெராத்திக்கிறேன். சரி ஏழுமலையா வெங்கடேஷ் பெருமாளுக்கு. ஏழுமலையானுக்கு. ஏழுமலையானே பகவானே பகவானே எனக்கு ஆறோ பெண்ணோ குழந்தை பிறந்தா அந்த பிறந்த குழந்தை நடந்தே திருப்பதிக்கு கூட்டிக்கின்னு வந்து அந்த திருப்பதிக்கு போய் பெரிய உண்டி அந்த உண்டி 7 சுத்தி பிறந்த குழந்தை கையால உண்டி இருக்கிற படத்தை வாரிக்கின்னு வந்துடுறோம்பா. நீண்ட நாள் கழித்து குழந்தை பிறகுது என்ன ஆசை இருக்குதா உனக்கு? வாரிக்கின்னு வந்துடுறோம்னு சொன்னேன். சரி சொன்ன நல்ல நேரம் என்னவோ தெரியல. ஒரே பிரசவத்துல 2 ஆம்பளை பசங்க. ஏதோ ராசி இருக்குடா. ராசி இருக்குது. பரவாயில்ல குழந்தை பிறந்துச்சே. சரி என் முன்னாடி சொன்னான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு பேர் வச்சிருவான். இங்கிருந்து ஒரு நெச்சு மயிர் வீட்டுக்கு ஓடுறேன். டேய் நரசமா ஐயர்ரா. நெச்சு மயிரே. டேய் சரி முடிச்சவனே. நரசமா ஐயர் அவர் வீட்டுக்கு ஓடுறேன். அவங்க போனா ஜாதகம் அருமையா இருக்குது. சரி ஜாதகத்துல எந்த விதமான குறையும் கிடையாது. 2 பிள்ளைக்கும் அது முடிஞ்சு போச்சு. சரி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறாரு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தோம். அருமையான பேர். எப்படி? ஆமாங்க. என்ன பேரு? நல்ல பேருங்க. பெரிய பையன் பேரு நீ பொட்டை. ஓ மகனுக்கு பெரிய பையன் பேரு நீ பொட்டை. பேரு சின்ன பையன் பேரு வெற்றியா நான் பொட்டை.